Example 6.32. A pole 5 meter high is fixed on the top of a tower. The angle of elevation of the top of the pole observed from a point A on the ground is 60 degree, and the angle of depression to the point A from the top of a tower is 45 degree. Find the height of the tower. இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு டவர் இருக்குது, அந்த டவரோட சைஸ் கொடுக்கலாம் அவங்க, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு கம்பி இருக்குது, 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ஏங்கிற பாயிண்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த கம்பியோட டாப்பை பார்க்குறேன். அப்போது என்னோடய டிகிரி எவ்வளோ, எனக்கும் இந்த எர்த்துக்கும் பூமிக்கும் இல்லை டிகிரி எவ்வளோனா 60 டிகிரி. அதே நேரத்தில் நான் டாப் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அங்கேருந்து அதே ஏவை பார்க்குறேன். அப்போது அதோட ஆங்கிள் என்னன்னா 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்த டீட்டெயிலை வச்சு எனக்கு எக்ஸு சைஸ் என்னான்னு கேட்குறாங்க, அதாவது டவரோட சைஸு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிற டீட்டெயிலே பார்ப்போமே. இது 60 டிகிரி இல்லை, இது ஏன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது பி, இது சி, இது டி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அவங்களே கொடுத்தாலும் நான் எழுதிக்கிறேன், இல்லை வேறு பேர் தான் வச்சுருப்பேன். சரியா, பாயிண்ட் ஏன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். இங்கே பாருங்கள், கொஸ்டினில் பாயிண்ட் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் பாயிண்ட் ஏன்னு அப்படி எழுதிக்கிறேன். இது 45 டிகிரினா அப்போ இதுவாக என்ன இருக்கும், அதாவது இது இந்த ஆங்கிள் இதுவும் 45 டிகிரியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 லைன் பேரல் லைனில் ஒரு லைன் கிராஸ் ஆச்சுன்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இது எக்ஸ்னால் இதுவும் எக்ஸு, இது ஒய்னா இதுவும் ஒய். சரியா, அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 45 டிகிரி எடுத்துக்கிறேன். சரியா, இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்து இதை கண்டுபிடிச்சிட்டு, பெரிய ட்ரையாங்கிளோட பேஸும் இதானே, அட்ஜஸ்டன்ட் தானே. சின்ன ட்ரையாங்கிளுக்கும் அட்ஜஸ்டன்ட் தான், பெரிய ட்ரையாங்கிளுக்கும் அட்ஜஸ்டன்ட் தான். அப்போ நான் இதை வச்சு இந்த சின்ன ட்ரையாங்கிள் வச்சு அட்ஜஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த அட்ஜஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நான் பெரிய ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறேன், சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் சிஏபி. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், சிஏபி என்ன இதில் வரும், ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் இல்லையா. அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட், அதாவது டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு என்னது, 45 டிகிரி ஈக்குவல் டு சிபி பை ஏபி. டேன் 45 டிகிரி என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, என்னது 1 ஈக்குவல் டு சிபி என்னது எக்ஸு, ஏபி என்னது தெரியாது ஏபி. இதை 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஏபி ஈக்குவல் டு எக்ஸு. சரியா, அப்போது சிபி எக்ஸ்னா ஏபி என்ன வரும், சிபி எக்ஸ்னா ஏபி என்ன இருக்கும், ஏபியும் எக்ஸாக தான் இருக்கும். சரியா, நமக்கு இப்போ ஏபி கிடச்சிச்சு. இதை வச்சு இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அப்போ இதை கண்டுபிடிக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த எக்ஸ் வேல்யூ. சரியா, இப்போ என்ன பண்ணலாம், இன் ட்ரையாங்கிள் டிஏபி அதே தான் டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட்டு. அப்போது டேன் டீட்டா ஈக்குவல் டு என்னது, டிபி பை ஏபி. டிபி என்னது எப்படி எழுதலாம், டிசி ப்ளஸ் பிசி டிவைடட் பை ஏபின்னு எழுதலாம். டிபி எப்படி எழுதிருக்கேன், பிரித்து எழுதுறேன், டிசி ப்ளஸ் சிபி டிவைடட் பை ஏபின்னு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும். டேன் என்னது, டேன் டீட்டா 60 டிகிரி இல்லையா. டிசி என்னது, டிசி 5 மீட்ரு. பிசி என்னது, அதாவது பிசி என்னது எக்ஸு டிவைடட் பை இது என்னது ஏபி எக்ஸு. டேன் 60 டிகிரி என்னது, அது அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள், √3 டேன் 60 டிகிரி √3 மாறிடுச்சு, ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸு. இந்த எக்ஸ் மேலே போயிடுமா, அப்போது எக்ஸ் √3 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸு. எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் எக்ஸ் √3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5x. இந்த எக்ஸை காமன் எடுத்துலாமா, எக்ஸை காமன் எடுத்துட்டா √3 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 5x. சாரி -1 இது -1. இப்போ எக்ஸு √3 என்னது 1.732 -1
ஈக்குவல் டு 5x. இதில் 1 போயிடுச்சுன்னா மீதி இந்த டெசிமல் பாயிண்ட் தான் வரும் இல்லையா? அப்போது எக்ஸ் இன்ட்டு 0.732 ஈக்குவல் டு 5. சாரி, எக்ஸ் வராது, எக்ஸ் எதுவுமே வராது இல்லையா? எக்ஸ் எதுவுமே வராது, ஏன்னா 5 + எக்ஸுன்னு தப்பாக போட்டேன். வெறும் 5 தான் வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது கீழே போயிடுமா? போச்சுன்னா 5/0.732. 5 ஈக்குவல் டு இதில் டிவைட் பண்ணால் என்ன வருது ஆன்சரு? ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 6.83. இந்த டெசிமல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே நான் தனி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். 6.83. அப்போது எக்ஸோட ஹைட் என்னது? 6.83. அப்போ இதுவும் என்னது? 6.83. ஓகேங்களா?